ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தினம் ஒரு வித்தியாசம். ஒரு சூப்பரான ஒரு 5 மினிட்ஸில் ஒரு ஸ்வீட் ரெசிபி செய்யலாமா? இதுக்கு மைதா தேவையில்ல, பால் போட தேவையில்ல, பால் கூட தேவையில்லைங்க. அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 1/4 கப் பொட்டுக்கடலை ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கோங்க. கூடவே 2 ஏலக்காய் சேர்த்துக்கலாம். இது கூடவே பார்த்திங்கன்னா ஒரு 1/2 கப்பு சுகர். இது மூணுத்தையுமே பார்த்திங்கன்னா மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு கொரப்பாக அரைச்சிக்கோங்க. ரொம்ப நைஸாக அரைக்காதீங்க, இந்த மாதிரி கொரப்பாக அரைச்சிக்கோங்க. பர்ஃபிக்கு இந்த மாதிரி கொஞ்சம் கொரப்பாக தான் இருக்கணும். பாருங்கள், இந்த கன்சிஸ்டன்சியில் அரைச்சிக்கோங்க. இதை இப்போ தனியாக வச்சுட்டு ஒரு பேனில் பார்த்திங்கன்னா 1/4 கப் கீ சேர்த்துக்கிட்டு அது கீ இந்த மாதிரி நல்லா உருக்கி நல்லா சூடாகிற வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம அரைச்சி வச்சோல்ல அந்த பவுடரை இப்போ சேர்த்துக்கலாம். நல்லா கிண்டுங்க. ஒரு நல்லா எல்லாமே ஒன்றா சேர்ந்துடும். இந்த மாதிரி நல்லா பொறுமையாக அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு தான் கிண்டணும். இப்போ ஒரு பவுலில் பார்த்திங்கன்னா கீயை நல்லா இந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு நம்ம கலந்து வச்சோம்ல அதை இதில் நல்லா ஈவனாக கலந்து விட்டுக்கோங்க. இந்த மாதிரி ஈவனாக கலந்து விட்டுட்ட பிறகு இப்போ உங்களுக்கு தேவையான நட்ஸை இந்த மாதிரி சாப் பண்ணிவிட்டு மேலே போட்டுக்கலாம். நான் ஆல்மண்ட்ஸை தான் இந்த மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணிவிட்டு மேலே போட்டிருக்கேன். நீங்கள் ரூம் டெம்பரேச்சரில் 1/2 hour வைக்கலாம். அப்படி இல்லைன்னா ஃப்ரிட்ஜில் ஒரு 10 to 15 minutes வச்சு எடுத்திங்கன்னா சூப்பரான பர்ஃபி ரெடி ஆகிடும். இப்போ உங்களுக்கு தேவையான அளவு பீசஸ் நீங்கள் எந்த ஷேப்பில் வேணுமோ இந்த மாதிரி கட் பண்ணிக்கலாம். ரொம்ப ஈஸியான ஸ்வீட் ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். ஹெல்த்தியாக சாப்பிடுங்க, ஹாப்பியாக இருங்க. பாய், தேங்க்யூ.